அனைவருக்கும் வணக்கம். மனப்பாட பகுதியில எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்றத சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அடி பிறழாமல் எழுதுக அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இயல் 1ல இருந்து இயல் 9 வரை இருக்கக்கூடிய மனப்பாட பகுதியை நீங்க படிச்சிருக்கணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய மனப்பாட பாடல். அதாவது எல்லா செயலியும் படிக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய மனப்பாட பகுதியை நீங்க தெளிவா படிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்து அடிப்பிறழாமல் எழுத வேண்டும். அடிப்பிறழாமல் எழுதுறது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 வரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 வரி தான் எழுதணும். அதுக்கு அடுத்து 3 வரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 வரி தான் எழுதணும். உங்களுடைய புக்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். ஒரு கமா இருக்கு அப்படின்னா அந்த கமாவையும் எழுதணும். ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பும் எழுதணும். அதுக்கு அடுத்து அந்த கேச தப்ப அதாவது இக்கு இச்சு இத்து இப்ப எங்கேயாச்சும் வருது அப்படின்னா அதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே எழுதி வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதுக்கு அடுத்து முடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அது என்ன நூல் அப்படின்றது எழுதணும். அதுக்கு அடுத்து ஆசிரியப்பு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்து எழுத்துப்பிழை இல்லாம எழுதணும். கரெக்டா அந்த இக்கு இச்சு இத்து இப்ப எங்கேயாச்சும் வருதா, கமா போட்டிருக்காங்களா, ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்களா, கமா போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்து எப்படி உங்க புக்ல இருக்கோ அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா தான் மனப்பாட பகுதியில ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்து இயல் 1ல இருந்து இயல் 9 வரை இருக்கக்கூடிய மனப்பாட பகுதியை நீங்க கரைச்சி குடிச்சிருக்கணும். இது ஃபுல்லா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா மனப்பாட பகுதியில உங்களால ஃபுல் மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.